ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ் திருக்குறள் கதைகள். இன்னைக்கு நம்ம ஊக்கமுடைமை பத்தி ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு ஊர்ல 2 தவளை இருந்தது. மஞ்சள் தவளை, பச்சை தவளை. இந்த 2 தவளையும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். எங்க போனாலும் சேர்ந்தே போவாங்க. அவங்க 2 பேரும் வாழ்ந்த இடத்துக்கு அருகில ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்ல எப்பவுமே ஆட்கள் நடமாட்டம் இல்லாதப்போ அந்த 2 தவளையும் போகும். அடுப்பாங்கரையில ஒரு ஜாடி எப்பவுமே மூடி இருக்கும். அந்த ஜாடிக்குள்ள இருந்து ஒரு நல்ல நறுமணா வீசும். அதுக்குள்ள என்ன உணவு இருக்கு அதை சுவைச்சு பார்க்கணும்னு 2 தவளைங்களுக்குமே ரொம்ப ஆர்வம். தினமும் எட்டி பார்க்கும். ஜாடி மூடி இருக்கும், வாசம் மட்டும் அடிக்கும். அதை மோந்து பார்த்துட்டு ஏமாற்றத்தோட திரும்பி போயிடும். ஒரு நாள் அந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த ஜாடியை மூடி வைக்க மறந்துட்டாங்க. இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ். இன்னைக்கு அந்த ஜாடிக்குள்ள என்ன உணவு இருக்குன்னு போய் தெரிஞ்சுக்கணும், முடிஞ்சாத சுவைக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட 2 தவளையும் அந்த ஜாடியோட விளிம்புல எட்டி பார்க்க முயற்சி பண்ணுச்சு. எட்டி பார்க்கும்போது 2 பேருமே அந்த ஜாடி ஆழமா இருந்தது. 2 தவளையுமே அந்த ஜாடிக்குள்ள விழுந்துச்சு. விழுந்து ஆக்சுவலா அந்த ஜாடிக்குள்ள இருந்தது என்ன அப்படின்னா பால். அந்த பால்குள்ள 2 தவளையுமே விழுந்துரும். ஐயோ, நம்ம ஆசைப்பட்டு தெரியாம எட்டி பார்த்துட்டோம், இது பால், நம்ம இதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. மேல வரைக்கும் நீந்தி வந்துருச்சு. ஜாடியில பால் வர ஊத்தி வச்சிருந்துருக்குறாங்க. வெறும் அரை ஜாடி மட்டும்தான் ஊத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால மேல வரைக்கும் வர முடியல. அந்த பால் இருந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த 2 தவளையால வர முடிஞ்சிச்சு. அந்த மஞ்சத்தவளை நான் முயற்சி பண்ணி எப்படியாச்சும் மேல போயிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ண ஆரம்பிக்குது. பக்கத்துல இருந்த பச்சை தவளை, நம்ம கண்டிப்பா முடியாது, ஏன்னா நம்ம இது தண்ணியா இருந்தது, தண்ணி ஊற்றி வச்சிருந்தாங்கன்னா நம்ம ஈஸியா மேலே போயிடலாம். ஆனா பால் ரொம்ப வழுக்கிற தன்மை இருக்கிறதுனால நம்மளால மேலே போய் வெளியே போக முடியாது, நம்ம விதி முடிஞ்சிருச்சு, இதை மனசுல ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லும். அந்த மஞ்சத்தவளை சொல்லும், இல்லை நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன், இந்த பக்கமா விளிம்பு கொஞ்சம் போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இடம் மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணும், கீழே விழுந்துரும். அடுத்த தடவை கண்டிப்பா நான் மேலே ஏறுவேங்கிற மன உறுதியோட ட்ரை பண்ணும். மேலே வரைக்கும் போகும். மேலே வரைக்கும் போயிட்டு கீழே விழுந்துரும். உடனே பச்சை கலர் தவளை சொல்லும், இல்லை நான் தான் சொல்றேன்ல, நீ மனசை தயார் செஞ்சுக்கோ, நம்ம கண்டிப்பா சாக போறோம் அப்படின்னு சொல்லி பச்சை தவளை சொல்லும். மஞ்சள் தவளை சொல்லும், இல்லை கண்டிப்பா நம்ம வாழ்வோம், நம்ம எப்படியாவது தப்பிப்போம், கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல சூழல் அமையும், மன உறுதியோட இருன்னு சொல்லும். பச்சை தவளை இல்லவே இல்லைன்னு சொல்லி நிராகரிச்சிடும் அதோட கருத்தை. கொஞ்ச நேரத்துல இரவாயிருச்சு. அந்த பச்சை தவளை நம்ம சாக போறோம் நினைச்சே ஒரு மாதிரி உருக்குலையுது. கொஞ்ச நேரத்துல அந்த பச்சை தவளை செத்துருது. மஞ்சள் தவளை, இல்ல கண்டிப்பா நான் இந்த சூழல்ல இருந்து மீண்டு வெளியே வந்துடுவேன், கண்டிப்பா நான் மறுபடியும் மகிழ்ச்சியா வாழ்வேன் அப்படின்னு மன உறுதியோட இருந்துச்சு. இரவு முடிஞ்சு பகலாக ஆரம்பிக்குது. அந்த பால் உர ஊத்துன தயிர்னால பால் தயிராகி தயிர் மேல வெண்ணெய் படருது. அந்த படர்ந்த வெண்ணெய்க்கு மேல அந்த மஞ்சள் கலர் தவளை ஏறி ஈஸியா வெளியில வந்துருது. ஒரே ஒரு ஜம்ப்பு அந்த ஜாடியோட விளிம்புக்கு வந்துருச்சு. இன்னொரு ஜம்ப்பு பக்கத்துல இருந்த டேபிளுக்கு ஜம்ப் பண்ணிருச்சு. அது ரொம்ப சுலபமா வெளியே வந்துருச்சு. அது கிட்டக்க இருந்தது. முயற்சி முதல்ல பண்ணுச்சு. நம்ம முயற்சி வேலை செய்யாதுங்கிறப்போ நம்ம பொறுமையா காத்திருப்போம், நம்ம முயற்சி வேலை செய்யற அளவுக்கு சூழல்கள் நமக்கு இலகுவா அமையும் அப்படின்னு முழு மன உறுதியோட இருந்துச்சு. அதனால அந்த மஞ்சள் தவளை மகிழ்ச்சியா அந்த கஷ்டத்துல இருந்து தப்பிச்சு இனிமையா வாழ்ந்துச்சு. பச்சை தவளை இல்லை கண்டிப்பா நான் இறந்துருவேன் அதுவே நினைச்சிட்டு இருந்துச்சு. அதை நினைச்சே அதோட முடிவை தேடிக்குச்சு. எப்பவுமே சூழல்கள் நமக்கு இலகுவா மாறும். நம்ம மன உறுதியோட இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு மாறுதல்கள் ஏற்படும். நம்ம முயற்சி செஞ்சோம்னா கண்டிப்பா ஜெயிப்போம். இதைத்தான் வள்ளுவர் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு சொல்லியிருக்கிறாரு. வேறொரு குறள்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.